சோஃபி ஸ்கோல். அவள் ஒரு ஜெர்மானிய பெண். ஹிட்லரின் கொடுங்கோல் கொலை ஆட்சிக்கு எதிர்ப்பு குரல் கொடுக்க ஆரம்பித்த போது அவளது வயது 21 தான். ஜெர்மன் இளைஞர் இயக்கத்தின் உறுப்பினராக இருந்தபோது ஹிட்லரின் ஆட்சி கொள்கைக்கு எதிராக சிந்தித்ததால் அவரது நண்பர்கள் சிறையிலே தள்ளப்பட்டார்கள். அது அவளை ஆழமாக பாதித்தது. சோஃபியின் தந்தை தன்னுடைய முதலாளியிடம் ஹிட்லருக்கு எதிராக பேசியதால் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டார். அதுவும் அவளை அதைவிட பாதித்தது. ஹிட்லரின் ஆட்சி சித்தாந்தமே இதுதானே? அறிவுமிக்க ஜெர்மானியர்கள் மட்டுமே உலகை ஆள வேண்டும், யூதர்கள் கொன்றொழிக்கப்பட வேண்டும், வயோதிக அங்க குறைவுள்ள மூளை வளர்ச்சி இல்லாத எல்லாருமே, ஏன் ஜெர்மானியர்கள் உட்பட கொல்லப்பட வேண்டியவர்களே, அவர்களால் நாட்டுக்கு பயனில்லை. இத்தகைய கொடூரமான சித்தாந்தத்தால் கொன்றொழிக்கப்பட்ட யூதர்கள் மட்டுமே சுமார் 60 லட்சம் பேர். நாடு முழுவதும் பரவியிருந்த அவனது நாசிச படை இந்த நாச நீச வேலையை செய்து முடித்து கொண்டிருந்தது. இந்த அநியாயம் குறித்து மக்கள் மௌனமாக முணுமுணுத்தார்களே தவிர வேறு ஒன்றும் அவர்களால் செய்ய முடியவில்லை. இந்த நிலையிலேதான் ஒயிட் ரோஸ் மூவ்மெண்ட் என்ற வெள்ளை ரோஜா இயக்கத்தை ரகசியமாக ஆரம்பித்தாள் சோஃபி ஸ்கோல். உடன் சேர்ந்து கொண்டான் உடன் பிறந்த அண்ணன். அவன் ஒரு நல்ல ஓவியன். கூடி சேர்ந்து ரகசிய பத்திரிகை ஒன்றை ஆரம்பித்து அதிலே ஹிட்லரின் அட்டூழியங்களை படங்களாக அச்சிட்டு கல்லூரி மாணவர்களிடையே பரப்ப ஆரம்பித்தாள். ஒரு நாள் ஆயிரக்கணக்கான பத்திரிகை பிரதிகளை ஒரு சூட்கேஸில் நிரப்பினாள். அதை மியூனிக் பல்கலைக்கழகத்திற்கு எடுத்து சென்றாள். கல்லூரி ஆரம்பிக்கும் முன்பே அவற்றை வகுப்பறைகளின் ஒரு மூலையில் அடுக்கி வைத்து விட்டாள். கல்லூரி மாணவர்கள் அதை ரகசியமாக எடுத்து சென்றார்கள், வாசித்தார்கள், ஹிட்லருக்கு எதிரான சிந்தனைகளை வளர்த்து கொண்டார்கள், பரப்பினார்கள். அதிலே கொஞ்சம் மீதம் இருந்தது. அதை 3ஆம் மாடியில் இருந்த அடுத்த வகுப்பறைக்கு எடுத்து செல்ல முயன்ற போது தவறுதலாக ஒரே ஒரு பிரதி மட்டும் அந்த 3ஆம் மாடியில் இருந்து கீழே பறந்து போய் விழ, அங்கே குப்பை அள்ளி கொண்டிருந்த வேலையாளின் கண்ணிலே அது பட்டுவிட சிக்கல் ஆரம்பமானது. அந்த வேலையாள் யார் தெரியுமா? அட்டூழியங்களை எதிர்த்து போராடாத மனிதம் இருந்து என்ன? இறக்கத்தான் போகிறோம், எதிர்த்து விட்டு இறந்து விடுவோமே. புரட்சி என்பது தானாக பழுத்து கீழே விழும் ஆப்பிள் அல்ல, நீயாகத்தான் அதை அடித்து வீழ்த்த வேண்டும். சே குவேராவின் வாழ்வு மொழிகள் இவை. ஒவ்வொரு அநீதியையும் கண்டு ஆத்திரத்தில் நீ பொங்கி எழுவாயானால் நாம் இருவரும் தோழர்கள். என்ன செய்ய? போராடும் களத்திலேதான் போட்டுக் கொடுக்கவும் ஆள் இருக்கிறார்கள்.